ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மட்டன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்க, சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், மல்லி இலை, மிளகாய்த்தூள், தனியாத்தூள். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஏன்னா இஞ்சி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும், அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லேயே போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறமா அந்த பட்டை சோம்பு எல்லாம் போட்டு அதுலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி போட்டுட்டா போதும், சின்ன சைஸ் தான் தக்காளி. தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு மட்டன் போட்டுக்கலாம். மட்டன் 1 கிலோ. மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மட்டன் இதிலே வெந்துருங்க. ரொம்ப இலசாக இருக்குது, அதனால் நான் குக்கரில் வைக்கல. பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் தான் நம்ம மசாலா சேர்த்திக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மீடியமாக வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை இன்னும் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் குழம்பு. பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. மட்டனும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் போட்டேன், இப்போ கொஞ்சம் போடுறேன். பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மட்டன் குழம்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.